எனது அன்பான வணக்கம். இப்போ நாம் இலக்கணம் தான் படிச்சுட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ர வேறுபாடு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொற்கள்லாம் எப்படி அமைந்திருக்கிறது, அதற்கான பொருள்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நாம் எழுதுறது, பேசுகிறது, பொருளறிந்து நாம் தேர்வில் இதெல்லாம் தேர்வுக்கு வரக்கூடிய பாடப்பகுதிகள் தான். இதையெல்லாம் நம்ம புரிந்து படிக்கும்போது மதிப்பெண்கள் அதிகமாக பெற முடியும். நம்முடைய பேச்சும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய காணொளி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பாடப்பகுதியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஊறுதல் அப்படின்னு இடையின ரூ போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா தேய்தல் அப்படிங்கிறது பொருள். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எறும்பு ஊர்ந்து ஊர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த கல் தேய்ந்து போய்விடும் அப்படிங்கிற பொருளை நமக்கு தருது. அப்போ ஊறுதல் அப்படின்னா தேய்தல் அப்படிங்கிறது பொருள், இடையின ரூ போட்டு எழுதும்போது. அதே மாதிரி ஊறுதல் அப்படின்னா தண்ணீரிலே ஊறிக்கொண்டு கிடப்பது, அதுக்கு பேர் ஊறுதல். ஊறுகாய் அப்படிங்கிற பேர் கூட அதனால் வந்தது தான். ஊறுகாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அது 3 காலங்களையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஏன் ஊறுகாய் அப்படின்னா ஊறிக்கிட்டே இருக்குது, அதனால் அதுக்கு ஊறுகாய் அப்படின்னு பேர். அடுத்தது ஊற அப்படின்னா நகர்தல் அப்படிங்கிறது பேர், பொருள். இப்போ நம்ம ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிராமத்துலேருந்து நகர்ந்து நகர்ந்து வருவது ஊர். ஊர்லேருந்து நாம் நகர்ந்து போகிறது நகரம். அப்படி தான் நம்முடைய பெயர் அமைப்பு இருக்குது. அதனால் ஊர்தல் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம பகுதி அந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் ஊர்ந்து வரக்கூடியது தான் ஊர் அப்படின்னு பேர். ஊற அப்படின்னா நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஊற அப்படின்னா நீர் ஊறியது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல சுரக்கிறது, அப்படியே தானாகவே தோன்றுவது, ஊற்று அப்படின்னு சொல்கிறோம்ல. ஊறுதல், நாக்கில் எச்சு ஊறுது அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பொருளை நினைக்கும்போது, உணவுப் பொருளை நினைக்கும்போது எச்சு ஊறுகிறது அப்படின்னா அப்படியே நீர் தோன்றுகிறது அப்படிங்கிறது பேர் சுரத்தல் அப்படின்னு இடையின ரா போட்டு எழுதணும், சுரத்தல். அடுத்தது பாருங்கள், எரி அப்படின்னா அந்த ஊரை எரி. அந்த காலத்தில் மன்னர்கள் ஒரு நாட்டை இன்னொரு வெல்லும்போது என்ன பண்ணாங்க, அந்த தோற்ற நாட்டு மேலே நெருப்பெல்லாம் வச்சு கொளுத்துனாங்க, அதை எரித்தார்கள். எரினா எரித்தல் அப்படிங்கிறது பொருள். எரி அப்படின்னு வல்லின ரீ போட்டு எழுதுனா வீசுதல் அப்படின்னு அர்த்தம். தூக்கி எறிந்தான் அப்படின்னா தூக்கி வீசினான் அப்படிங்கிறது பொருள். அதனால் எரி அப்படின்னா வீசுதல். அடுத்தது ஏரி அப்படின்னு இடையின ரீ போட்டு எழுதினோம்னா நீர்நிலைகள், குளம், குட்டை, ஏரி, ஆறு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் ஏரி அப்படின்னா நீர்நிலை அப்படிங்கிறது பொருள். அடுத்தது ஏரி அப்படின்னா மேலே ஏறுவது. ஏறினான் அப்படின்னா மேலே ஏறினார்கள் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது ஏர்பு அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்புன்னு சொல்லக்கூடாது, ஏர்பு. இப்போ வந்தால் தான் சேர்த்து படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த எழுத்தை சொல்லுகிறோமோ அந்த எழுத்து அந்த வார்த்தையில் வரணும். ஒரு எழுத்தை நாம் உச்சரிக்கவில்லை என்றால் அந்த எழுத்து அந்த வார்த்தையிலே வரக்கூடாது. இப்போ கூட நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், வரக்கூடாது. இப்போ பாருங்கள், வர இக்கு வந்துடுது பார்த்தீங்களா, நம்ம உச்சரிக்கும் போதே வரக்கூடாது. அப்போ நம்ம எழுத்துக்களை உச்சரிக்கும்போது மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போதே அந்த மொழியில் எந்தெந்த எழுத்து வரும், எந்தெந்த எழுத்து வராது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. பிற மொழிகள்லாம் பார்த்தீர்கள்னா நம்ம எழுதுவோம், ஆனால் அந்த எழுத்தை நம்ம உச்சரிக்க மாட்டோம். இப்போ சைக்காலஜி அப்படின்னு எழுதுனா பி போட்டு தானே எழுதுவோம், ஆனால் அந்த பீங்கிறத உச்சரிக்க மாட்டோம். அதே மாதிரி சுனாமின்னு படிப்போம், அந்த டீயை நாம் உச்சரிக்க மாட்டோம். இந்த மாதிரி எழுத்துகள் உச்சரிக்காமல் நம்ம இருக்க மாட்டோம். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் எந்த எழுத்து வந்தாலும் அந்த எழுத்தை உச்சரித்தால் அந்த எழுத்து சொல்லிலே வந்துவிடும் அப்படிங்கிறது தான் வெளிப்படைத்தன்மை. அப்படிப்பட்ட வெளிப்படையான மொழி தமிழ் மொழி. அதனால் இதில் பிழை வருவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அதனால தான் முதல்ல நன்றாக பேச பழகணும். நன்றாக பேச தெரிந்தவர்கள் நன்றாக எழுதுவார்கள். பிழை இல்லாமல் பேச தெரிந்தால் பிழை இல்லாமல் எழுத முடியும்.
பிழையில்லாமல் படிக்க தெரிந்தால் பிழையில்லாமல் எழுத முடியும். அப்போ பிழையில்லாமல் பேசுவதும் பிழையில்லாமல் படிப்பதும் பிழையில்லாமல் எழுதுவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஏற்பு அப்படின்னு வரும்போது தகுதி, ஏற்றல், இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்புரை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு விழா ஒன்று தொடங்கினோம்னா, ஒரு விழா ஒன்று நடந்ததுன்னா அதில் ஏற்புரை அப்படின்னு சொல்லுவோம். ஏற்பு அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது ஒரு இடையினரு போட்டு எழுதுனா ஒன்று என்று பொருள். ஒரு அப்படின்னா வருத்துதல். அது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. ஒருத்தார்க்கு அப்படின்னா அடுத்தவங்களை துன்பப்படுத்தினவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். ஆனால் பொறுத்து கொண்டவர்களுக்கு எப்போதுமே அது கடந்து வந்துட்டாங்க, அதுலேயே துன்பம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பெரிய துன்பம். அதனால தான் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ், இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு புகழ் இருக்கும் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த ஒரு அப்படிங்கிற வல்லினரு வருது. இந்த ஒரு அப்படின்னா வருத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கரத்தல் அப்படின்னா பால் கறத்தல் அப்படிங்கிற ஒரு செயல். இப்போ கறப்பது அப்படின்னா எடுப்பது அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். அடுத்தது கரத்தல் அப்படின்னா மறைத்தல் அப்படிங்கிறது பொருள். கறந்து அப்படின்னா மறைந்து இருக்கக்கூடியதை கறந்து அப்படின்னு இடையினராக போட்டு சொல்கிறது உண்டு. அடுத்தது பாருங்கள், கறி அப்படின்னா காய்கறி அதை சொல்லுவோம். கறி அப்படின்னா மிளகு அப்படிங்கிற பொருளும் உண்டு. பழைய காலத்தில் மன்னர்கள் கரியை ஏற்றுமதி செய்தார்கள் அப்படிங்கிற பொருள். நம்முடைய சோழர்கள் காலத்தில் எதை ஏற்றுமதி செய்தார்கள் அப்படின்னா கரியை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து அவன் என்ன பண்ணான், கரியையும் முத்தையும் ஏற்றுமதி பண்ணான். ஏற்றுமதி பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருந்து பொருட்களை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்தான். அதனால் கரி அப்படின்னா மிளகு அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு, காய்கறி அப்படிங்கிற பொருள் உண்டு. கரி அப்படின்னு இடையினரா போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அடுப்புக்கறி அப்படிங்கிறது ஒரு பொருள், யானை அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு. அதுக்கு கரின்னா சாட்சி என்ற ஒரு பொருளும் உண்டு. அடுத்தது கரை அப்படின்னா அழுக்கு, நீங்காத அழுக்குக்கு கரை அப்படின்னு பேர். நிலவுக்கு கரை இருக்கிறது, களங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கரை அப்படின்னா நீங்காமல் இருக்கக்கூடிய அழுக்குக்கு கரை அப்படின்னு பேர். அடுத்தது இடையினரை போட்டு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. கரை அப்படின்னா எல்லை. ஆற்றங்கரை அப்படின்னா ஆற்றின் எல்லை அப்படிங்கிறது அர்த்தம். வேட்டியில் கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரை போட்ட வேட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த வரம்பு, அந்த எல்லை, அந்த பகுதி. விளிம்பு அப்படிங்கிற பொருளையும் குறிக்கும். ஆடையின் விளிம்பு, அதுக்கு கரை அப்படின்னு பேர். அடுத்தது கனி அப்படின்னா சோதிடன் அப்படின்னு பேர். கணியன் பூங்குன்றன் அப்படின்னு சங்க காலத்தில் ஒரு புலவர் இருந்தார். அவர் சோதிடராக இருந்திருப்பார் என்று நாமெல்லாம் ஊகிக்கிறோம். அப்போ கனி அப்படின்னா சோதிடம். கணிதம் என்பது சோதித்து உணர்தல் அப்படிங்கிறதுனால தான் அதை கணிதம் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். கணித்து சொல்லு அப்படின்னா சோதித்து பார்த்து அளந்து ஆராய்ந்து சொல் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும். அடுத்தது கனி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா பழம் அப்படிங்கிறது பொருள். இது இந்த நானா வேறுபாட்டுக்கு வந்திருக்கணும். ஏதோ ஒரு நினைவில் நான் இந்த வேறுபாட்டுக்கு நடுவில் இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, படிச்சுக்கலாம். இடையில இது ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக படிச்சுக்கலாம். இதில் என்ன ராவும் வரவே இல்லை, என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம அடுத்ததுக்கு இதை கொஞ்சம் நினைவுபடுத்துறது விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், கருத்து. உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா உன்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது பொருள். கருத்து அப்படின்னு இடையினரு போட்டால் கோபம் கொண்டு அப்படிங்கிற அர்த்தம், சினம் கொண்டு அப்படிங்கிற பொருள். அடுத்தது கருப்பு. இந்த நாள் கருப்பு நாள் அப்படின்னா துக்கமான நாள். கருப்பு தினம் அப்படின்னா துக்கமான தினம் அப்படின்னு பொருள். அதில் துக்கம் என்பதும் பஞ்சம் அப்படிங்கிற பொருள். இந்த ரெண்டு பொருளையும் தரக்கூடியது கருப்பு அப்படின்னு நாம் எழுதக்கூடிய இடையினரு. வல்லினரு போட்டால் கருமை நிறம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அடுத்தது கணை அப்படின்னு, இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கவே கூடாது, இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கணை அப்படின்னா
ஒலி குதிரை கணைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு கணைத்தல்னு பேர். கணை அப்படின்னு இந்த டன்னகர நை போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அம்பு அப்படிங்கிற பொருள், வில்லம்பு அப்படி சொல்கிறோம்ல. கீரி அப்படின்னா விலங்கு. பாம்பை கீரி பிள்ளை தான் பிடிச்சி சாப்பிடும், அதனால் கீரி அப்படிங்கிறது ஒரு விலங்கு. கீரி அப்படின்னா பிளந்து. மாங்காயை கீரி கொடு அப்படின்னா பிளந்து கொடு அப்படிங்கிற பொருள். அடுத்தது குருகு அப்படின்னா குருகு அப்படின்னா பறவைகள் அப்படிங்கிறது பொருள். திருப்பாவையில் குருகுகள் இயம்பின அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வரும். கூவின பூங்குயில் குருகுகள் இயம்பின அப்படிங்கிற பொருளை தரும். குருகு அப்படின்னா பறவை அப்படிங்கிற பொருள் உண்டு, குட்டி அப்படிங்கிற பொருளும் உண்டு. அடுத்தது குறுகு அப்படின்னா ஏண்டா அப்படி குறுகி போய் நிற்கிற அப்படின்னா அளவிலே சுருங்கி போதல், அதுதான் நம்ம குறுகி போதல் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயங்களில் ரொம்ப குறுகி போயிடுவோம், நம்மகிட்ட அது இல்லை நமக்கு ஒரு இடத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், குறுகி போயிடுவோம், ஐயோ எப்படி அப்படின்ட்டு. அது அளவிலே சுருங்கி போதல் அப்படிங்கிற பொருள். அடுத்தது குரங்கு அப்படின்னு இடையினராக போட்டு எழுதுனா வானரம். குரங்கு கூட்டத்தை நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு வானரம் அப்படிங்கிறது பேர். குரங்கு அப்படின்னா தொடை பகுதியை குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். கோரல் அப்படின்னா வேண்டுதல். அதை உன்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கோரிக்கை அப்படிங்கிறது தான் கோரல். கோரல்னால் வேண்டுதல். உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வேண்டல் என்ன, உன்னுடைய தேவை என்ன, அதையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு தான் கோரல். அடுத்தது கோரல் அப்படின்னா கொல்லுதல். இதில் இது கல்வனை இது கோரல் அப்படின்னா கல்வனை கொல்லுவது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்தது குறவர் அப்படின்னு இடையினராக போட்டு எழுதுனா ஆசிரியர், பெரியவர்கள் அப்படின்னு பேர். சைவ சமய குறவர்கள் 4 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். குறவர்கள் அப்படின்னா தாய் தந்தையரையும் குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசிரியர் அப்படிங்கிற பொருளையும் அது கொடுக்கும். அடுத்தது குறவர் அப்படின்னு போடும்போது அது ஒரு இனம். அதை தான் நம்ம முருகன் குறத்தி பெண்ணாகிய வள்ளியை மனம் புரிந்தார் அப்படின்னு நம்ம கதைகளில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது இதில் குறவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இனம் என்ற பொருளை தரும். அடுத்தது குறவை அப்படின்னா சத்தம் அப்படிங்கிற ஒரு பொருள், ஒலி. குறவை கூத்து அப்படின்னு கூத்தில் ஒரு வகை இருக்குது, அதை குறவை கூத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது குறவை அப்படிங்கிறது ஒரு வகையான மீன் இனம். அடுத்தது குறை அப்படின்னா குறைவாக இருப்பது, அவனுக்கு குறைவாக கொடு அப்படிங்கிறத என்ன சொல்லுவான், அவனுக்கு குறை அப்படின்னா நிறைய கொடுக்காத குறைச்சலாக கொடு அப்படின்னு அர்த்தம். அதனால் குறை அப்படின்னா சிறிது, கொஞ்சமாக, சிறிதளவு. அடுத்தது குறை அப்படின்னா நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, குறைப்பொலியை குறிக்கும். அடுத்தது கூரை அப்படின்னா வீட்டின் மேல் பகுதியை கூரை அப்படின்னு சொல்லுவோம். கூரை அப்படின்னா துணி. கல்யாணத்துக்கு கூரைப்புடவை வாங்கியாச்சா அப்படின்னு கேட்குற மரபு நம்மக்கிட்ட உண்டு. அப்போ கூரை புடவை அப்படின்னா துணி, அதுதான் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கின்றன. நம்ம தொடர்ந்து எல்லா சொற்களையும் நம்ம பார்க்கலாம், முடிந்த வரைக்கும் பார்ப்போம். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா தேர்வுக்கும் உரியது, பேசுவதற்கு உரியது, எழுதுவதற்கு உரியது, அறிந்து கொள்வதற்கு ஏற்றது. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.